உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை முத்துப்பாண்டி, சொல்லுலே என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் சொல்லு. எனக்கு உடனடியா கல்யாணம் நடந்தாகணும். இல்லை பாண்டி, யார வேணாலும் பாரு, எப்படிப்பட்ட பொண்ணா வேணாலும் இருக்கட்டும். பொண்ணை கூட பார்க்க விரும்பல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பொண்ணு குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா இருக்கணும். அம்புட்டு தான் இருக்கலே இருக்கு, கைவசம் இருக்கு. பாண்டி, உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுமா? முக்கியமா அண்ணன் பேச்ச கேட்காத பொண்ணா இருக்கணும்பா. அதான் முக்கியம். அண்ணனே இல்லாத பொண்ணா இருந்தா எனக்கு டபுள் ஓகே. இல்லை பாண்டி, வேணாம்ல. அம்மா சொல்லுதேன் கேளு, கொஞ்சம் பொறுமையா இருல. இல்லை உன் அம்மா பேச்ச கேட்காதல, அப்பன்ட்டு பொறுப்பு விட்டல நீயே. நான் இந்த குடும்பத்துக்கு அடங்கிற பொண்ணா, சும்மா அப்படி விரல சுண்டி விட்டா ஓடி வந்த நிக்கிற பொண்ணா நான் பார்க்கல. நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்லை பாண்டி, அம்மாவுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுல. நான் அவகிட்ட பேசி பாக்க, அவளை கண்டிப்பா கையோட கூட்டிக்கிட்டு வரல. அம்மா பேச்ச கேளுல. நான் கூப்பிட்டே வராதவ நீ கூப்பிட்டு வந்துருவாடா. இனி இந்த ஜென்மத்துக்கு அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டாமா. எனக்கும் இனி அவ தேவையில்லை. ஓ, நீ பொண்ண பாருப்பா, அப்படியே கல்யாண ஏற்பாட்டையும் பண்ணு. தாலி கட்டுறதுக்கு மட்டும் தான் நான் வருவேன். மத்த எல்லாமே உன் இஷ்டம். யோ தலையா. இல்லை பாண்டி, இல்லை சொன்னா கேளுல. இருந்த மாட்டான். இல்லை இல்லை சோபாலா, இல்லல, நான் விட மாட்டேன். என் மருமவனா அது எசைக்கு மட்டும்தான். வேற எவளையும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். இல்லை, நீ பைக் எடுல, உடனே போவோம். போ, போனா அசிங்கப்பட்டு தான் வருவேன். பரட்டி தட்டுற மாதிரி மூஞ்சில சேத்து அடிச்சுதான் அனுப்புவா பறவ. கேவலப்பட்டு தான் வர போற நீயே. போறேங்கிற அப்புறம் மானம் கட்டுவேன். போவேன். வரப்ப எசக்கியோட தான் வருவேன். வரப்ப எசக்கியோட தான் வருவேன். பாத்துக்கிட்டே இரும். நீ வாலே போவோம். போடியே போ. அந்த எசக்கி வரலன்னா நீயும் திரும்பி வராத. இங்க அங்கேயே எடுத்துக்க. அண்ணா, என்னண்ணா இது? நடக்காததெல்லாம் நடக்குது, பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு. என்னண்ணா இது? அண்ணன் புலம்புனோடனே கரெக்டா வந்துருவிய. வந்தாச்சுல உன் கூட்டு, 2 பேரும் சேர்ந்து கும்மி அடிங்க. இப்ப அதான் இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதான் அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கு. இல்லை, நீங்க எப்ப சீரியஸ் இல்லாம வந்திருக்கீங்க? வரும்போதே ஆம்புலன்ஸ் மாதிரி அலறிட்டே தானே வருவீங்க. என்ன இப்ப என்ன சீரியஸ்? பாக்கியம், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முத்துப்பாண்டி வந்தா என் கூட வாழவான்னு இவளை எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டான். இவன் நான் வரமாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் சண்டையும் போட்டு பார்த்துட்டான். ஆனா இவ கள்ள தின்ன மாதிரி இவ அண்ணன் என்ன சொல்றானா அதுக்கு மண்டைய ஆடிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இதை கேட்டு அவன் கோவப்பட்டு எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ண போறேன்னு அவன் போயிட்டான். இதுக்கு 2 எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. ஐயோ, அத சொல்லத்தானே நான் ஓடி வந்தேன். பாண்டி பைய வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு குதிச்சான். எனக்கு எசக்கி வேணவே வேணாம், வேற ஒரு பொண்ணை பாருன்னு அவங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டான். என்ன சொல்லுது? அத்தை, சட்டப்படி அப்படி எல்லாம் செய்ய முடியாது. எதுக்கு மாமாக்கு இந்த வேண்டாத வேலை? ஏ வீரா, எங்க அப்பா எந்த வேலையும் சட்டப்படி செஞ்சிருக்காரு? பத்தாததுக்கு எங்க அண்ணன் போலீஸ்காரன், அவனுக்கு தெரியாத சட்டமா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது அசால்ட்டா எடுத்துக்க முடியாது வீரா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம் மனு நீதி நாள் அன்னைக்கு வந்த மனுல இன்னும் 2 நாள்ல கலெக்டரை பார்த்து எல்லாம் கொடுக்கணும். அதுதான் எல்லாத்தையும் படிச்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். நேரம் இல்ல. பாத்தியானே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் எப்படி இருக்கான்னு பாரு. பாண்டி வந்து வேற பொண்ண பார்க்க சொல்லிட்டான். இவங்க அப்பாவுக்கு கேட்கவா வேணும்? எப்படான்னு இருக்கிறவரு அவன் சொன்னதை கேட்டதுமே கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை அவர் விடவே மாட்டாருன்னு. அவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் மறு வேலையை பார்க்க போதாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நான் மட்டும் என்ன சந்தோஷமா தான் இருக்கேன். நானும் பருணை கிடந்து பதறிட்டு கிடக்கும்தா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இவன் எவ்வளவு சாவாசமா பார்த்து பேப்பரை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா?
நான் என்னத்தேன்னு சொல்றது? எப்போ என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நின்று ஆடினா மட்டும் எல்லாம் நடந்துடுமா? நீங்களா நின்று கத்தனாலும் சரி கதறினாலும் சரி, நான் செய்ய வேண்டியது எப்ப செய்யணுமோ அப்ப நான் வந்து செய்வேன். என் கூட என் தங்கச்சி மட்டும் நின்னா போதும். இல்ல எசுக்கி, உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இல்லை, ஒன்னதான் கேட்க, என்ன பதில காண? என்ன இவங்கெல்லாம் சொல்றத கேட்ட உடனே உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை போச்சா? இல்லண்ண, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஆறு பேச்சையும் கேட்க மாட்டேன். இந்த பைத்தியக்காரி இப்படி இருக்கிறதுனாலதான் இவன் இப்படி தலையை விரிச்சு ஆடிட்டு இருக்கான். மா இங்க பாருமா, அப்பா ஒரு வேலையை கட்டிட்டாரு. சிவபாலா, என்னல என்னாச்சு? மா இதுதான் முத்துப்பாண்டிக்கு பாத்திருக்க பொண்ணுன்னு போட்டோ அனுப்பியிருக்காருமா, நல்லா பாருமா. எங்க காட்டுங்க. இந்த ஏய் இசக்கி, நிஜமாலே மாமா பொண்ணோட போட்டோ அனுப்பியிருக்காரு. இங்க பாருடி. தேவையில்ல. இல்லை, அந்த போட்டோ எங்கிட்டு காட்டு. மாமா இந்த வாட்டியாவது சரியா வேலை பார்த்துருக்காருன்னு பாப்போம். ஏய், என்னல உன் அப்பன் டேஸ்ட் இப்படி கேவலமா இருக்கு? பொண்ணு கண்ணு சின்னதா இருக்கு, பொண்ணு கலர் வர கம்மியா இருக்கும் போல இருக்கே நம்ம பாண்டிய வச்சு பார்க்கும்போது. இல்லை, இது செட்டாவதுல. உன் அப்பா கிட்ட சொல்லி யார பொண்ணு போட்டு அனுப்ப சொல்லு. என் மச்சானுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு நான் பார்த்து சொல்லுதேன். எலே விளங்காதவனே, உன் தங்கச்சியோட வாழ்க்கை அம்போன்னு நிக்குது. இந்த நேரத்துல உனக்கு விளையாட்டு கேக்குதா? வேணாம்ல, உன் தங்கச்சி வாழ்க்கைய நீயே நாசமாக்கிறாத. அத்த, நான் என்னத்த செஞ்சேன்? உன் வீட்டுக்காரர் தான் அவர் மகனுக்கு பொண்ணை பாக்குறதுக்கு போட்டோ அனுப்பியிருக்காரு. நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன்னு சொல்லுதேன். என்ன ஒரு மச்சானா நான் இது கூட செய்யக்கூடாதா என்ன? ஏடி பரணி, இவன் மண்டையில உரைக்கிற மாதிரி நீயாவது எடுத்து சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு? அண்ணன் தங்கச்சிங்க அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன கொத்துக்கறி போடவா? ஏற்கனவே இவங்களோட வாழ்க்கையில நான் போய் நல்லது செய்யறேன்னு நான் செஞ்சதை வச்சு இவளுங்க என்ன குற்றவாளி ஆக்குனது பத்தாதா? ஆளை விடுங்க சாமி. இவளுங்க வாழ்க்கையில இனிமே நான் தலையிடவே மாட்டேன். அவ்வளவுதான். ஏடி எசக்கி பாவண்டி. அது இவளுக்கு தெரியணும்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.